மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப அன்பானவங்க, உண்மையானவங்க, எல்லாரையும் நம்ம நம்பலாம். இந்த வாக்கியம் ஒரு ஃபீல் குட் சினிமாவுக்கு வேணால் ஒத்து போகலாமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா? நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் அதை விட ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்னால் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் இங்கே உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே சில பேர் பொய் சொல்லுவாங்க, சில பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க, சில பேர் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, சில பேர் நம்மளை பயன்படுத்திப்பாங்க, சில பேர் நம்மளோட பலவீனம் என்னன்றதை கண்டுபிடிச்சி நமக்கு எதிராகவே அதை பயன்படுத்தவும் செய்வாங்க. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சில பேர் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அன்பானவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்கள தான் இவங்களை கட்டாயம் நம்ம நம்பலாம் அப்படின்னு நமக்கு தோணும். யாருக்கு நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு இருக்கோ அவங்களுக்கு தான் நம்மளை நம்ப வைக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அப்போ அவங்க தான் நம்மளை நம்ப வைக்கிறதுக்கான அனைத்து செயலையும் செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. அப்போ நான் யாரை வேணால் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே நம்ம ஏமாற்றப்பட போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ ஒரு நபர் உண்மையாக இருக்கிறாரா இல்லை நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாரா? உண்மையாக நம்மளை மதிக்கிறாரா இல்லை நம்மளை பயன்படுத்திக்கிறாரா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி? வெறும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத மட்டுமே கவனித்தா பார்த்தாது. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களோட நடத்தை எப்படி இருக்குது, அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குது, அவங்களோட மனப்போக்கு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கவனித்தா தான் அவங்க உண்மையாக நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை கவனிக்கும் போது தான் அடுத்தவங்க நம்ம மனதை கட்டுப்படுத்தாமல் நம்மளால் பார்த்துக்கவும் முடியும். இதெல்லாம் எப்படி செய்கிறது? இதை சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் தி ஆர்ட் ஆஃப் ரீடிங் பீப்புள். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு நபர் நம்மள்ட்ட என்ன பேசுகிறாரு, வெளியே என்ன வெளிப்படுத்துகிறாரு, அவர் நம்மள்ட்ட என்ன மாதிரி செயலை செஞ்சு காட்டுறாரு, இதை தாண்டி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிற தன்மை தான். இதை தான் இந்த ஆத்தர் ரீடிங் பீப்புள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நம்மள்ட்ட என்ன பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை தாண்டி அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத ஒரு புத்தகத்தில் எழுதின மாதிரி படிக்க முடிஞ்சதுன்னா அதுதான் தி ஆர்ட் ஆஃப் ரீடிங் பீப்புள் அப்படின்னு சொல்கிறார். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதோட பேர் தான் எம்பத்தி. எம்பத்தினா என்ன? அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சு கொள்வது. இது எப்படி மோசமான விஷயமா இருக்கும்? ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத மட்டுமே பார்க்கறதுனால தான் நம்ம சுலபமாக ஏமாற்றப்படுறோம். இந்த எம்பத்தி இருந்தனால தான் இந்த மனித சமுதாயம் இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு. நம்ம எல்லாரும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த எம்பத்தி தான். ஏன்னா எப்போ எம்பத்தி இருக்கோ அப்போ தான் நம்மளை சார்ந்த மனிதர்களோட ஒரு உணர்வை நம்ம புரிஞ்சுப்போம். அவங்க அழுதாங்கன்னா நம்ம அதுக்கு ஃபீல் பண்ணுவோம், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். இப்படிப்பட்ட உணர்வை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறப்ப தான் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம், அவங்களுக்காக வாழ்க்கையில் ஏதாவது செய்வோம், அட்லீஸ்ட் அவங்கள பகச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த எம்பத்தி எப்போ பிரச்சனையாகுது? இந்த எம்பத்தியோட ஒரு மாயாஜாலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு நபரை நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், எப்படிப்பட்ட ஃபீலிங் உங்களுக்குள்ளே வரும்? ஒரு நபர் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கவனித்து பாருங்கள், ஒரு சில நேரங்களில் ஒரு நபர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப நமக்கு சந்தோஷம் வராது. சில நேரத்தில் ஏக்கம் அப்படின்றது வரும். நம்மளால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் வரதை நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போம். ரொம்பவே கம்மியான நேரத்தில் ஒரு நபர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த நேரத்தில் நமக்குள்ளே பொறாமை அப்படின்ற உணர்வும் வரும். நம்மளால் இருக்க முடியல, அவன் மட்டும் இருக்கானே அப்படின்றது ஒரு பொறாமையாக வரும். எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ, எப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடச்சிருச்சோ, நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோமோ, அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். எப்போ நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ, அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா நமக்கு இல்லையன்ற ஏக்கம் மட்டும் வரும். ஆனால் எப்போ நமக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் அடுத்தவனும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போ அவன் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அவன் அந்த சந்தோஷத்தை இழந்துடணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் பொறாமைன்னு சொல்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறப்ப எவ்வளவு விதமான உணர்வு வருதுன்றதை கவனித்து பாருங்கள். ஆனால் இப்போது ஒரு நபர் ரொம்ப சோகமாக இருக்கார், அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல எப்படிப்பட்ட உணர்வுலாம் வரும்? ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும், ஒரு அனுதாபம் மட்டும்தான். எப்போவுமே அழக்கூடிய ஒரு நபரை பார்த்து இவர் அழறாரே அப்படின்றதுக்கு வேறு உணர்வு நமக்கு வரதே கிடையாது. அனுதாபன்ற ஒரே உணர்வு தான் வருது. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக உருவான இந்த எம்பத்தியை வச்சு மட்டும்தான் நம்மளை ஏமாற்ற முடியும். அப்போ நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு ஒருத்தவர் நினச்சாருன்னா உடனடியாக அவர் செய்யக்கூடிய விஷயம் இப்படி அனுதாபத்தை சேகரிக்கிறது தான். இதை இந்த ஆத்தர் எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு? இவர் சின்ன வயசில் நம்ம எல்லார மாதிரி ஸ்கூலில் படிக்கிறப்போ அவரை ஒரு பையன் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், அடிக்கிறான், அவர்கிட்டருந்து பொருளை திருடிக்கிறான், அவரோட உணவெல்லாம் கீழே தட்டி விடுறான்.
அப்படிப்பட்ட பையனை பார்த்து இவர் கோவப்படுறாரு. இவர் உடனடியாக டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறார். அந்த டீச்சர் இன்னொரு பையனை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது உடனடியாக அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அழ ஆரம்பிச்சிடுறான். அழ ஆரம்பித்த உடனே அந்த டீச்சர் உடனடியாக அவனை போயிட்டு பரவாயில்ல விடுப்பா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் அப்படின்னு தட்டி கொடுத்து அவனை தேத்தவும் செய்கிறாங்க. அப்போ தான் இவர் கவனிக்கிறாரு, ஏன்டா அடி வாங்கினது நான், ஆனால் ஆறுதல் மட்டும் அவனுக்கு சொல்கிறீங்களே அப்படின்றத கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சின்ன பையனுக்கு அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணணும், இப்படி இந்த அனுதாபத்தை சேகரிக்கிறது மூலமாக நம்ம தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்லாம் அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இயற்கையாகவே அவனுக்குள்ளே இந்த உணர்வுன்றது வருது. இப்படி நிறைய பேர் இந்த உணர்வை, இந்த சிறுபிள்ளைத்தனத்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க தெரியாமலாம் செய்கிறதில்ல, தெரிஞ்சு இதை பயன்படுத்திக்கவும் செய்கிறாங்க. இதை இவர் எங்கே கவனிச்சார் அப்படின்னா, இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது அவங்களுக்கு 2 லைஃப் இருந்திருக்கு. இவர் கூடயும் இருந்திருக்காங்க, இன்னொரு நபர் கூடயும் இருந்திருக்காங்க. இவர் கூட இருந்ததுக்கு ஒரே காரணம் இவர்கிட்ட இருந்த பணம் மட்டும்தான். எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ இவங்க கூட இருப்பாங்க, இவர்கிட்டருந்து பணத்தை திருடுவாங்க, பொய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச நபர் கூட வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் திரும்ப இவர்கிட்ட வருவாங்க. இவர் இதை பல தடவை கவனித்தோம். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப அவங்க செஞ்ச ஒரே விஷயம் அலறது மட்டும்தான். அப்படி அழுத உடனே இவருக்கு அனுதாபம் வந்துடுது, அவங்கள பார்க்கும்போது பாவம் ஆகிடுது, உடனடியாக திரும்பவும் ஏற்றுக்கிறார். இப்படி ஒரு தடவை இல்லை, கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேலே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படி நடந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, சின்ன வயசில் அவரை புள்ளி பண்ண அந்த சின்ன பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே தான் இப்போ இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பண்ணுறாங்க அப்படின்னு பிரேக்கப்பே பண்ணுறார். இங்கேருந்து தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு. எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் நல்லதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அதை பண்ணக்கூடிய நபர்கள், அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நோக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு மாறுமா. இவர்கிட்ட நிறைய பேர் பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொய் சொன்னவங்க எல்லாரும் கெட்டவங்களான்னு பார்த்தா கெட்டவங்களும் கிடையாது. ஏன்னா பொய் அப்படின்ற ஒரு விஷயமும் கெட்டதாக மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பொய்யை கூட நல்ல காரணத்துக்காக சொல்ல முடியும். இவரோட நல்லதுக்காகவே சில பேர் பொய்யை இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சில பேர் இவர் கஷ்டப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திலையும் பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ பொய்ன்றது கூட யார் சொல்கிறாங்க, என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் மாறுது. அப்போ ஒரு நபர் என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு மட்டுமே அவர் யாருன்றதை முடிவு பண்ணக்கூடாது. ஒரு நபர் பொய் சொல்லட்டும், பொய் சொன்னதுக்காகலாம் அவர் கெட்டவர் ஆகிட மாட்டார். அதே மாதிரி ஒரு நபர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருக்கட்டும், நல்லதாக பேசட்டும், உங்கள்கிட்ட ரொம்ப அனுதாபத்தை சேகரிக்கட்டும், உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கட்டும், அதுக்காகலாம் அவங்க நல்லவங்களாக இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்போ இந்த ரீடிங் பீப்புள்னா என்ன, இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஒரு நபர் என்ன வேணால் சொல்லட்டும், என்ன வேணால் செய்யட்டும், அதை தாண்டி அவங்கக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே படித்து புரிஞ்சுக்கிறது. அதை எப்படி நம்மளால் பண்ண முடியும், அதை தான் இவர் சொல்லியும் கொடுக்குறாரு. இந்த ஆத்தர் ஒரு கதை சொன்னார்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி. அதாவது தொடர்ந்து அவர்கிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லவங்களா கெட்டவங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் உங்களால் சொல்ல முடியுதா? இப்படி பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் காரணம் நம்ம எல்லாரும் ஏமாற்றப்படுறதுக்கு. நம்ம பொதுவாக மனிதர்களை கேட்டகரி பண்ணிடுறோம். ஒன்று நல்லவங்க, இல்லை கெட்டவங்க அப்படின்னு சொல்லிடுறோம். எப்போ இந்த பழக்கத்தை நம்ம ஆழமாக நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோமோ சுலபமாக நம்மளை அடுத்தவங்களால் ஏமாற்ற முடியும். நம்ம மனிதர்களை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற 2 கேட்டகரிக்குள்ளே ஃபிட் பண்ணவே முடியாது. ஏன்னா மனிதர்கள் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நபர்கள். அவங்க ஒரு சில நேரத்தில் நல்ல செயல் செய்வாங்க, ஒரு சில நேரத்தில் கெட்ட செயல் செய்வாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னா அவ்வளோ சுலபமாக ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்மளால் புரிஞ்சிட முடியாது. மனிதர்களை நம்ம ஏன் இப்படி கேட்டகரி பண்ண ஆரம்பித்தோம், அவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ற ஒரு வகுப்பை இதுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி கொடுக்கறது மூலமாக எதிர்காலத்தை நம்மளால் யூகிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எப்படி அவருக்கு கிஃப்ட் வாங்குவோம்? ஓகே, இவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார், அப்போ இவருக்கு புத்தகம் சார்ந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்துடலாம். இவர் நிறைய இசை கேட்பார், அப்போ இவருக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸை நம்ம பரிசு கொடுத்துடலாம். இவர் நிறைய சினிமா பார்ப்பார், அப்போ சினிமா சார்ந்த ஒரு கிஃப்ட்டை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அப்படின்னு ஒரு நபர் எதை விரும்புவார், அடுத்தவர் என்ன செய்வார், எதை செஞ்சால் அவரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், எதை செஞ்சால் அவரை காயப்படுத்த முடியும், இது எல்லாத்தையும் எதை வச்சு யூகிச்சோன்னா அந்த மனிதரை எந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். இப்படி சின்ன சின்ன வகையில் அன்றாட வாழ்க்கையை நம்ம நடத்துறதுக்கு மனிதர்களை நம்ம வேணால் ஒரு கேட்டகரிக்குள்ளே பிரித்து வச்சுக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம பிரித்து வச்சோம்னா அங்கே தான் நம்ம ஏமாற்றப்படுறோம். ஏன்னா நம்ம யாரை நல்லவங்க அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ளே வச்சுருக்கோமோ அவங்க எதை செஞ்சாலும் நம்ம ஏற்றுப்போம். எப்போ ஒரு நபரை நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டோமோ அவர் கெட்டதே செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் சொலிப்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்போக்கு, ஒரு ஃபிலாசபி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ, எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு நம்புறது. நம்ம கூட ஒத்துப்போகாத ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் பார்த்தோம், ஏதோ ஒரு நபர் பேசுகிறாங்க அப்படின்னா என்னோட நம்பிக்கை கூட அது ஒத்துப்போல அப்படின்னா அவர்
அவர் தப்பு அப்படின்னு உடனடியாக முடிவெடுக்கிறது. பல தரப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் சரியும் இருக்கும் தப்பு இருக்குன்ற உண்மையை புரிஞ்சிக்காம எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் இந்த உலகத்திலேயே இருக்குன்னு நம்புறது தான் இந்த சொலிப்சிசம். இது நமக்குள்ள எல்லாருக்கும் கொஞ்சமாவது இருக்கும். அப்போ ஒரு நபரை நல்லவர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அவர் பெரிய தாக்கத்தை நமக்கு கொடுக்குற வரைக்கும் அவரை நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். அவர் எதை செஞ்சாலும் அதை எப்படி நல்ல வழியில் பார்க்கலாம், அதுக்கு என்ன காரணம் இருக்கும் தெரியுமா அப்படின்ற காரணத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த ஆத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கதையவே எடுத்துப்போம். இப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வேளை போய் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பணத்தை திருடலாம் இல்லை, எனக்கு 2 பேரை பிடிச்சிருந்தது, யாருன்ற குழப்பத்தில் இருந்தேன், அந்த தவறை தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்போல்லாம் இவர் கூட நான் நேரம் செலவழிக்கிறேனோ அப்போல்லாம் இவர் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறதே கிடையாது, அவர் எனக்கான நேரத்தை கொடுக்கறது கிடையாது, மரியாதையே கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் கொடுக்காம பணத்தை வச்சு மற்ற எல்லாத்தையும் ஈடுகட்டலான்னு எனக்கு பணத்தை தொடர்ந்து அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கொடுத்த பணத்தை மட்டும்தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு நபரை பிடிச்சிருந்தது, இப்போ அவர் கூட நான் இருக்கேன், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே அந்த பெண்ணை நம்ம அவ்வளவு கெட்டவங்களாக பார்த்துருக்க மாட்டோம், இந்த ஆத்தர் சொன்ன அளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். அவங்களுக்குள்ளேயும் சில கெட்ட விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, இவர்கிட்டையும் சில கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருப்போம். இந்த ஆத்தர்கிட்ட கேட்டிருந்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப கெட்டவங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் இந்த ஆத்தர் தான் ரொம்ப கெட்டவங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு 2 பேர் காதலிச்சிருக்காங்க, அதில் ஒரு பிரச்சனை, 2 பேருக்கும் ஒத்து வரல, பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்ற சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ எப்போவுமே நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி 3வது நபரோட பார்வையை நம்ம பெற்றாகணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நபர் நமக்கு செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், உடனடியாக அதை யார் செஞ்சாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற பார்வையை வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட எம்பத்தியை வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியே கொஞ்சம் நகர்ந்து போய் ஒரு 3வது மனிதரோட பார்வையில் அந்த நிகழ்வை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உண்மையாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் எப்போ நம்மளோட எம்பத்திக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவர் நல்லவர் இல்லை கெட்டவர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பொருத்தி வச்சு பார்க்குறோமோ அங்கே தான் நம்ம ஏமாற்றப்படுறோம். உண்மையாக அந்த நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது. அப்போ ஒரு நபரை நல்லவர் கெட்டவர்னு நமக்கு தோணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் தோண தான் செய்யும், அதை மாற்றவே முடியாது. ஆனால் இந்த நல்லவர்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாதிப்பை குறைச்சிக்கலாம். அப்போ இங்கே முதல்ல நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த நல்லது கெட்டதில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று அப்ஜெக்டிவ்லி குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிதர்சனமாக இது நல்லது தான் கெட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது ஒரு நபர் ஒருத்தரை போய் அடிக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக கெட்டது தான். ஒரு நபருக்கு உணவு கொடுக்குறாருன்னா அது நல்லது தான். இது சாதாரண விஷயம், நமக்கே தெரியும். ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்மளால் சொல்லிட முடியும் இது நல்லது இது கெட்டதுன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ்லி குட் ஆர் பேட். ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அதை மாரலி நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் நமக்கு ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கோம்னா அது சப்ஜெக்டிவ், ஒரு குட் ஆர் பேட்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வேளை உதாரணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 கட்சியை எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சியை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க 2 பேரும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் சரியாக கெட்டதான்னு மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரே விஷயம் சில பேருக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் தோணுது? ஏன்னா அது அப்ஜெக்டிவ் ட்ரூத் கிடையாது. அதை எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து நல்லதாகவும் கெட்டதாகவும் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இங்கே நல்லது கெட்டதுலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று டைரெக்டாக நல்லது கெட்டது, இன்னொன்று நம்மளோட பார்வையை பொறுத்து அது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு நபர் உங்களை மேனிபுலேட் பண்ணணும் இல்லை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சாருன்னா உடனடியாக அவர் கையில் எந்த விஷயத்தை எடுப்பார்? இந்த சப்ஜெக்டிவ் குட் ஆர் பேடை தான் கையில் எடுப்பார். ஏன்னா டைரெக்டாக ஒரு விஷயம் நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு உங்களை ஏமாற்ற முடியாது. ஆனால் இது நல்லதா கெட்டதான்னு நம்மளே குழம்பி போயிருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை உங்களுக்கு செய்கிறது மூலமாக தான் நீங்கள் அவர் நல்லவரா கெட்டவரானு குழம்பி போவீங்க. அங்கே சில நல்ல விஷயத்தை செய்கிறது மூலமாக அவர் செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் பேட் விஷயத்தையும் நீங்கள் நல்லது அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பொதுவாக நம்ம ஒருத்தவரை நல்லவர் கெட்டவர்னு எதை வச்சு சொல்கிறோன்ற இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் நமக்கு எவ்வளவு நெருக்கமானவர் அப்படின்றத பொறுத்து தான் அவர் செய்யக்கூடிய எந்த விஷயத்தை பார்த்து இந்த நல்லவர் கெட்டவர்ன்ற நேமை கொடுப்போம் அப்படின்றது அமையும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் எதை வச்சு நான் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்வீங்க? நான் எப்படிப்பட்ட மாரல் வேல்யூ வச்சுருக்கேன், நான் என்ன மாதிரி விஷயத்தை பேசுகிறேன், என்னோட பொலிட்டிக்கல் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு ஒரு நல்லவன் கெட்டவன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. ஆனால் நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டோம், ஒரு உறவுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் என்னோட மாரல் வேல்யூ வச்சோ இல்லை நான் எந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறேன்றதை வச்சோ என்னை நல்லவன் கெட்டவன் சொல்ல மாட்டேங்க. அந்த இடத்துல நான் உங்களை எப்படி நடத்துகிறேன், நான் செஞ்ச செயல் உங்களை எப்படி பர்சனலாக பாதிச்சுது, நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிற உறவு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நபர் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னா அவர் இந்த 2வது நிலைக்கு வந்தாகணும். வெளியவே இருக்காருன்னா அவர் நம்மளை அவ்வளோவா ஏமாற்றிட முடியாது. நம்ம கூட ஒரு சின்ன உறவில் வரும்போது தான் நம்மளை அவரால் ஏமாற்ற முடியும். அப்போது இந்த மாதிரி நம்ம உறவுக்குள்ளே வரக்கூடிய நபர்களை 4 வகையில் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று அப்ஜெக்டிவ்லி குட்,
நமக்கும் ரொம்ப நல்லது பண்ணுறாங்க. அவரோட மாரல் வேல்யூ எடுத்துக்கிட்டாலோ இல்லை அவர் செய்யக்கூடிய செயல் எடுத்துக்கிட்டாலோ நார்மலாகவே அது நல்ல விஷயந்தான். நமக்கும் நல்லதை பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது, அவரோட மாரல் வேல்யூ நல்லாயிருக்கும், அவர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்லதாக இருக்கும், ஆனால் நமக்கு கெட்டதாக போய் முடியும். இந்த முதல் நபரை ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அந்த ரெண்டாவது நபர்கிட்டேருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஏன்னா அவர் உண்மையாகவே நல்லவர் தான், அவர் செய்கிற செயல்லாம் நல்லா தான் இருக்குது, அவரோட நோக்கம்லாம் நல்லா தான் இருக்குது, அவர் பேசக்கூடிய விஷயங்களும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அது காயத்தை ஏற்படுத்துதுன்றப்போ அவரை விட்டு வெளியே போனால் நம்ம தப்போ அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அவரை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மூணாவது நபர், அவர் ரொம்ப கெட்டவர் தான், அப்ஜெக்டிவ்லி அவர் கெட்டவராக இருக்கார், அவர் பண்ணக்கூடிய செயல் தப்பாக தான் இருக்குது, நோக்கம் தப்பாக தான் இருக்குது, பேசுகிற விஷயம் தப்பாக தான் இருக்குது. ஆனால் அவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அங்கேயும் அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவதை விட இது கொஞ்சம் சுலபம்தான், ஆனால் இதுவும் கடினமானது. நாலாவது நபர், அவர் ரொம்பவே கெட்டவர், நோக்கம் கெட்டது, அப்ஜெக்டிவ்லி ஒரு பேடான ஒரு ஆள் தான், எனக்கும் கெட்டதை பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர்கிட்ட இருந்து ஈஸியாக நம்மளால் விலகி போக முடியும். நம்ம அவர்கிட்ட தேவையில்லாமல் ஒரு பெரிய காதலை வச்சில்லை அப்படின்னா ரொம்ப சுலபமாக இவர்கிட்டருந்து விலகி போக முடியும். அப்போ இங்கே நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது ரெண்டு நம்பர் தான். ஒருத்தவர் இயல்பாக நல்லவராக இருக்கார், எனக்கு ஆனால் காயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார், இல்லை இயல்பாக மோசமானவராக இருக்கார், எனக்கு ஒரு நல்லதை கொடுத்துட்ருக்கார். இந்த ரெண்டு வகையான மனிதர்களை கண்டுபிடிச்சி அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்கணும். அவங்கள்ட்ட விலகி போகிறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கணும். நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அவங்களை எப்படி வச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தவங்களுக்கும் அவங்ககிட்டேருந்து பாதிப்பு வரக்கூடாதுன்றதை பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டு வகையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் 4 வகையில் பிரிஞ்சு போவாங்க. ஒன்று, டைரக்டான மேனிப்புலேட்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள்கிட்ட அடைஞ்சிப்பாங்க. நீங்கள் அதனால் காயப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ பிரச்சனை கிடையாது. அதை எப்படியாவது மூடி மறைச்சி எனக்கு தேவையான நல்ல விஷயத்தை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மேனிப்புலேட்டர். ரெண்டாவது, ஃபாலோவர். இந்த ஃபாலோவர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் உனக்கு தான் ஒரு நல்லது பண்ணுறேன், இப்போ நீ கஷ்டப்படுற அப்படின்றது எனக்கு தெரியுது, ஆனால் இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடைசியில் வரக்கூடிய விளைவு உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, ஒரு கடவுளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம், இல்லை ஒரு பெரிய ஐடலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு கல்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப அதனால் நிறைய துன்பம் வரும். அந்த துன்பத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு கடைசியில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான மனநிலையில் உங்களை நடத்துவாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கின்றது எனக்கு தெரியுது, ஆனால் கடைசியில் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு கனவுலையே இருப்பாங்க. மூணாவது, உண்மையாகவே இப்படிப்பட்ட கனவு காண்றவங்க ட்ரீமர். இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதுன்னு நினச்சி நல்ல நோக்கத்தோடையே உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கே தேவையில்லாததாக இருக்கும், பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால பிரேக்கப் ஆகிருக்கலாம். நீங்களே பிரேக்கப் பண்ணிட்டு சந்தோஷமாக பிரிஞ்சு போயிருப்பீங்க. இப்போ இந்த நபர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் எவ்வளவு நல்ல கப்பல், இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்களே, இவங்களை சேர்க்கறது நம்மளோட ஒரே கடமை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். நம்ம தானே சேர்த்து வைக்கணும், இவரோட நண்பராச்சு நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு நிறைய தொல்லையை கொடுத்துட்டு இருப்பார். நீங்கள் புது உறவில் போனால் அதை பிரித்து விடுறதுக்கான வேலையும் பார்ப்பார். ஒரு கனவு உலகத்தில் இருந்துட்டு உங்களுக்கு கெட்டதை பண்ணிக்கிட்டு இருப்பார். நாலாவது நபர், சேடிஸ்ட். இவர் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லைனாலும் நீ கஷ்டப்படுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த 4 வகையான பீப்புளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். இந்த 4 வகையில் எந்த வகையில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். இப்படி தேடி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த 4 வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு போவாங்க. அப்போ எல்லாருமே கெட்டவங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே இந்த வகையில் எப்பயாவது வந்துட்டு போகிறாங்கன்றதுக்காக கெட்டவங்க கிடையாது. ஆனால் ஒரு நபர்கிட்ட இதில் ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப 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 இருக்குது அப்படின்னா அவர் மோசமானவர். இல்லை இதில் 2-3 விஷயம் திரும்ப திரும்ப வருதுன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஆள். எப்படி எல்லா இடத்துலையும் எம்பத்தி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடாதோ, எப்படி எல்லாரையும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதோ, அதே மாதிரி எப்போவும் எல்லாரையும் நண்பர்கள் அப்படின்ற ஒரு வட்டாரத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். இவர் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறார். அந்த பிஸ்னஸும் ரொம்ப ஃபெயில் ஆகிடுது. ஆனால் அவரோட நண்பர் மேலே மேலே அதில் காசு போட தூண்டுறாரு. இவரும் நிறைய காசை போட்டு ஒரு கட்டத்தில் பெரிய அடியை வாங்கிட்டார். உடனடியாக அவர் என்ன செஞ்சார்னா, நம்மளோட நண்பர் ரொம்ப மோசமானவர், இவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணிட்டாராம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு, ஒரே ஒரு பிஸ்னஸில் ஏற்பட்ட தோல்வினால் நம்மளோட நட்பை நம்ம ஏன் முறிச்சுக்கிட்டோம், ஒரே ஒரு தோல்வினால் அதுக்கப்புறம் நம்ம ஏன் வேறு பிஸ்னஸே பண்ணல அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம எல்லாரும் நம்ம ஒரு நபரோட உறவை முறிக்கிறோம், ஒரு நபர்கிட்டேருந்து விலகி போகிறோம்னா இந்த 2த்துல ஒரு தடவை அதை நம்ம செய்வோமா? ஒன்று, முதல் தடவை ஒரு நபர் நம்மளை ஏமாற்றும் போது, நம்மளை ஏமாற்றிட்டாரு, ஏதோ நம்மளை காயப்படுத்திட்டாரு, இவர் ரொம்ப மோசமானவர், இவர் கூட நம்ம நேரம் செலவழிக்கக்கூடாதுன்னு அவரை விட்டு விலகி போகிறோமா? இல்லைனா 100வது முறை அவர் நம்மளை காயப்படுத்தும் போது விலகி போகிறோன்னு சொல்கிறார். இது
ரெண்டுமே மோசமான விஷயமா. ஏன்னா எப்போ ஒரு நபர் முதல் தடவை காயப்படுத்தினாலே நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தொடர்ந்து எல்லாரை விட்டும் விலகி போய்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நல்ல மனிதர்களும் அவ்வப்போது உங்களை காயப்படுத்துவாங்க, இந்த ஆத்தரோட நண்பர் மாதிரி. அதே நான் 100 தடவை காயப்படுத்தினாலும் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னா அங்கே அவரை விட்டு விலகி போகிறதுக்கான சக்தியே நம்மளை விட்டு போயிடுது. அப்போ எந்த இடத்துல ஒருத்தவரை நண்பர் அப்படின்னு கூப்பிடுறத நிறுத்தணும் அப்படின்றத நம்ம கட்டாயம் கற்றுக்கிட்டாகணும். இன்றைக்கி இதை நம்மளால் கற்றுக்க முடியாமல் போகிறதுக்கு பல காரணம் இருக்குது. ஏன்னா எல்லாரையும் நம்ம நண்பராக பார்க்கணுன்ற ஒரு தேவைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது சோஷியல் மீடியாவில் யார் இருந்தாலும் அவர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவர் உங்களோட ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்றது சோஷியல் மீடியாவில் அவர் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றதை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கூட வேலை பார்த்தா அவங்க நம்மளோட நண்பர்கள், நம்ம கூட எப்பயோ ஒருத்தர் படிச்சிருந்தாருன்னா அவர் நம்மளோட நண்பர் அப்படின்னு எல்லாரையும் ஃப்ரெண்டாக காட்டணும் அப்படின்னு நம்ம தேவையில் இருக்கும்னு சொல்கிறார். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம எல்லார்கிட்டையும் பீப்புள் ப்ளீஸிங் மைண்ட் செட்டுன்றது இருக்குது. யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, எல்லாரையும் நல்லவங்களாக பார்க்கணும், எல்லாரையும் நம்மளோட நண்பராக பார்க்கணுன்ற தேவை இருக்குது. அதனால் தொடர்ந்து நண்பர்களாக பார்த்துக்கிட்டே இருக்கோமா. இப்படி எல்லாரையும் நண்பர்களாக பார்க்குறது நல்ல விஷயம் தானே, அதில் என்ன கெட்டது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களை ஒரு நபர் ஏமாற்றணும்னா அவர் இந்த நண்பர்கள்ன்ற வட்டாரத்துக்குள்ளே வந்து தாகணும். உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கணும்னா இந்த வட்டாரத்துக்குள்ளே அவர் வந்து தாகணும். அப்போ ஏதாவது ஒரு தவறான நபரை நண்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாதிப்பு. அப்போ ஒரு நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? இந்த 3த்தில் ஏதாவது ஒன்றத்தை ஒரு நபர் கொடுத்தாருன்னா அவர் ஒரு நல்ல நண்பர்னு இவர் சொல்கிறார். ஒன்று, உங்களை அவர் சந்தோஷமாக வச்சுருக்கணும், இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மதிப்பை கூட்டணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். 3வது, இல்லை அந்த நபர்கிட்டேருந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும். இந்த 3மே தராமல் ஒரு நபர் உங்களோட சர்க்கிள்குள்ளே இருந்தாருன்னா அவர் உங்களை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அவர் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை விட்டு ஒரு தடவை வெளியே போவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் அப்படி முடிவுக்கு வரப்போ அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு பிரச்சனைனால அது முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்காது. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நபரை நீங்கள் வெறுத்துக்கிட்டும் இருக்க மாட்டீங்க. அப்படியே இருந்த இடம் தெரியாமல் காணா போயிருக்குமே தவிர அவர் போனதுக்கப்புறம் அவரை நான் பிளாக் பண்ணிட்டேன், அவரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காது. இதுதான் ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளம். ஆனால் ஒரு நபர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி நான் தவறாக பேசுகிறேன், அவரை நான் பிளாக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, என்னை ஏமாற்றிட்டாருன்னு புலம்ப வேண்டிய தேவை இருக்குன்னா இந்த ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அது பொருந்தி போகலை அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறார். அப்போ உங்களோட சர்க்கிளில் நீங்கள் கட்டாயம் டிஃபைன் பண்ணி ஆகணும். யாரெல்லாம் என்னோட நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே வருவாங்க, யாரெல்லாம் என்னோட குடும்பத்துக்குள்ளே வருவாங்க, யாரெல்லாம் எனக்கு பிடித்தவங்க அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ளே வருவாங்க, யாரெல்லாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம். இது கட்டாயம் நீங்கள் ஒழுங்காக தேர்ந்தெடுத்தீங்கன்னா 150 பேருக்கு மேலே இருக்கவே முடியாதான். இந்த நண்பர்கள்லேருந்து ஆரம்பித்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வரைக்கும் 150 பேருக்கு மேலே இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். 151வது ஆள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாத நபராக தான் இருப்பாங்களாம். ஆனால் எப்போ அவங்கள உங்களோட நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த கேட்டை நீங்கள் திறந்து விட்டதுக்கு சமம். யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படின்னு ஆகிடுது. அப்போ உங்களை ஏமாத்துறவங்களும் உள்ளே வருவாங்களாம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னோட நண்பராக இருக்கணும்னா இந்த விஷயத்தை அவங்க பாஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்கணும். 2வது, எல்லாரையும் உடனடியாக நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே விடக்கூடாது. இங்கே நம்ம தவறாக புரிஞ்சிக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு யாருமே நண்பர்கள் இருக்கக்கூடாது, யாரையும் நம்ப மாட்டேன்ற மனநிலைக்குள்ளே வரக்கூடாது. தொடர்ந்து மனிதர்களை கவனித்து அவங்கள அனலைஸ் பண்ணி நண்பர்களாக ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பொதுவாக இப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்மளை பயன்படுத்திக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கள விட்டு விலகி போகிறது ஏன் ரொம்ப கடினமானதாக இருக்குது? ஏன்னா யார் உங்களை மேனிப்புலேட் பண்ணணும், உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்களை அவ்வளவு சீக்கிரமாக விலகி போக அனுமதிக்கிறது இல்லை. அப்போ உங்களோட நண்பர்கள் சர்க்கிள்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை பண்ணுறது மூலமாக நீங்கள் அவங்க இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு நிலையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் ஒரு 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதில் முதல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ரெக்ரூட்டிங். உங்களை அவங்களுக்கானவங்களாக மாற்றிக்கிறது. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருக்கலாம், குடும்பத்தினர் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு நபர் இப்படிப்பட்ட மேனிப்புலேட்டிவ் டைப் உங்களோட சர்க்கிள்குள்ளே வராங்களோ அவங்க பண்ணக்கூடிய முதல் செயல் என்னென்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட இருந்து உங்களை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போகிறது. எப்போ இப்படி உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டேருந்து உங்களை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள மட்டும்தான் சார்ந்து இருக்க முடியும். வேறு எந்த ஒரு நபரும் உங்களுக்காக இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் நீ மெசேஜ் அனுப்பணும், என்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும், வேறு யாருக்கும் நேரம் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சில சமயம் அதை டைரக்டாக உங்களுக்கு பண்ணுவாங்க. இல்லை பல நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட உங்களை பற்றி தப்பாக பேசி அவங்கள்ட்டேருந்து உங்களை பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைனா அடுத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட தப்பாக பேசி அவங்கள்ட்டேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி உங்களை தன் கூட மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது, ட்ராமா பாண்டிங். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு பெரிய சோகத்தில் நீங்கள் இருப்பீங்க. அந்த சோகத்தை பயன்படுத்தி உங்கள் லைஃப்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது அந்த சோகத்துக்கு ஒரு தீனி போடக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், அதில் ஒரு பிரேக்கப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம், அதனால ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்கலாம்.
இப்போ வரக்கூடிய நபர் அந்த ரிலேஷன்ஷிப்னால் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழைய காயத்துலேருந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வலிக்கும் இவங்க சொல்யூஷனாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் இப்படி நடிக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த பெயினை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் நம்மள்ட்ட அன்பாக இருந்தவங்க இப்போ ஏன் இருக்கிறது இல்லை, இவ்வளவு நாள் நமக்கு ஒரு வலி நிவாரணியாக இருந்தவங்க இப்போ இருக்கிறது இல்லையே அப்படின்றத கவனிப்பீங்க. அப்போவும் அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மூணாவது, லவ் பாம்பிங். திரும்ப திரும்ப உங்கள் மேலே அன்பை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் மீது அவ்வளவு அன்பை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஹெல்த்தி லெவலை தாண்டி அதிகப்படியான அன்பு உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கட்டத்துலையும் இவர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு கட்டத்தில் அந்த அன்பு குறையிறத கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்க. நாலாவது, மிரரிங். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நானும் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு கூட இருக்காது. எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்க நினைப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களும் செய்வாங்க. நீங்கள் எந்த குறிக்கோள் வச்சுருக்கீங்களோ அதுதான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். ஒரு முரண்பாடு கூட இல்லையே அப்படின்னு ஒரு நபராக அவங்க இருப்பாங்க. இந்த 4 வகையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ஒன்று, வேறு நண்பரே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க. 2வது, உங்களோட சோகத்துக்கு எப்போவுமே மருந்தாக இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க. 3வது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்பை காட்டிக்கிட்டே இருக்கிறவங்க, சண்டையே போடாத ஒரு நபர். 4வது, உங்கள் கூட எல்லாத்துக்கும் ஒத்து போகிற நபர். இந்த 4 வகையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு டாக்ஸிக்கான நபர் நம்மளோட லைஃப்குள்ளே எப்படி வருவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எப்போவுமே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பொதுவாக ஒருத்தவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரொம்ப சுலபமான ஒரு அட்வைஸை கொடுத்துருவோம். நீ ஏன் முன்னாடியே அதிலேருந்து வெளியே வரல? நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா நான் எப்போயோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருப்பேன். நீ எப்படி இவ்வளோ நாள் அதே இடத்துல இருந்த அப்படின்ற கேள்வியே கேட்போம். ஆனால் உண்மையாக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஏன் ரொம்ப நாள் அதே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க? ஒருத்தர் நம்மளை பயன்படுத்திக்கிறாரு, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க? இதுக்கு 3 முக்கியமான காரணத்தை அவர் சொல்கிறார். முதல் காரணம் இன்செக்யூரிட்டி. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம், இவங்களை விட்டால் நமக்கு வேற நபர் கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த பண்பு நமக்கு காட்டில் வாழ்ந்த காலத்திலேருந்தே உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு சொல்கிறார். நம்ம ஒரு காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல நிலப்பரப்பில் இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னா உடனடியாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம போக மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், இந்த இடத்த விட்டுட்டு போனால் இதே மாதிரி இன்னொரு நிலம் நமக்கு கிடைக்காதோ, ஒருவேளை இந்த நிலத்தை விட்டுட்டு நம்ம போனால் இந்த இடத்துக்கு வேற யாராவது வந்துருவாங்களோ, திரும்ப இங்கே நம்ம வர முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதே இன்செக்யூரிட்டி இன்னி வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அந்த நபரை விட்டுட்டு போனால் அதை விட பெட்டரான ஒரு நபர் நமக்கு கிடைக்க மாட்டாரோ, ஒருவேளை நம்ம மேலே தான் பிரச்சனை இருக்குது அதனால தான் இவர் இப்படி நடந்துக்கிறாரோ அப்படின்ற எண்ணத்தில் அதுலேயே இருப்போம். 2வது காரணம், அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு ஒரு நபர் மேலே நமக்கு ஏற்பட்டதுன்னா அவங்க எவ்வளவு டாக்ஸிக்காக இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். 3வது, ஒரு பயமாக கூட காரணம் இருக்கலாம். அவரை விட்டு நம்ம விலகி போனால் அவர் நமக்கு ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்துவாரோ, நம்மள்ட்ட ரொம்ப வயலண்ட்டாக நடந்துப்பாரோ, நம்மளை ரொம்ப துன்புறுத்துவாரோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம். இல்லை சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு 3வது நபரை பார்த்து கூட நம்ம பயப்படலாம். இல்லைனா இந்த சொசைட்டி என்ன நடக்கும், இந்த சொசைட்டி இந்த இடத்துல தான் நான் இருக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கு, இந்த இடத்த விட்டு வெளியே போனால் அடுத்தவங்களாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பயமாக இருக்கலாம். இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நபர் நீடித்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் நம்ம சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவ்வளவு நாள் நான் இந்த இடத்துல இருந்துட்டேன்ல, இப்போது நான் திடீர்னு இந்த இடத்த விட்டு போனால் இவ்வளவு நாள் நான் இங்கே கஷ்டப்பட்டு இருந்ததுக்கான பயனே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். நம்ம இதை பல இடத்துல பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப அதிகமாக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இதில் செலவு பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் மீறியும் நம்ம செலவு பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளவு நாள் நம்ம செலவு பண்ணிட்டோம்ல, அதெல்லாம் வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். இதனால தான் நிறைய பேர் கேம்லிங் மாதிரியான விஷயத்துக்கு அடிக்டும் ஆகுறாங்க. நிறைய பணத்தை போட்டு இழந்ததுக்கப்புறமும் இவ்வளவு நாள் போட்ட பணம்லாம் போயிடுச்சு, அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், போட்ட பணம் வீணாயிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் இன்னும் அதிகமாக பணத்தை போட்டு இழக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா, ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்ராக்ஷன், ஒரு ஃபியர்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளாக நம்ம சில விஷயத்தை செஞ்சால் போகிறோம். ஒன்று, நம்மளை நாமளே நேசிக்கிறது எப்படின்றத கற்றுக்கணும். இந்த செல்ஃப் லவ் எப்படி அப்படின்றத கற்றுக்கணும். 2வது, நம்ம மேலே நம்ம ஒரு மரியாதையை வளர்த்துக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்டை கட்டாயம் வளர்த்துக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது தேவை. நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை. உங்களை நீங்கள் வெளியே ஒரு 3வது நபராக உங்களையே பார்த்தா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப நேசிக்க தகுந்த ஒரு நபராக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக, மதிப்பு மிக்க ஒரு நபராக பார்ப்பீங்களா? அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நீடித்து இருக்க மாட்டீங்க. இப்படி அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணணும், அடுத்தவங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை சில வகை நம்மளால் படுத்த முடியும். அதாவது சில நேமை, காமனான நேமை நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களை எப்படி அடையாளம் காட்டுறதுன்றதை அடுத்து பார்ப்போம். அதில் முதல் வகை நபர்கள் யாருன்னா நார்சிசிஸ்ட்.
இந்த நார்சிசிஸ்ட்னா யார்? நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். நான் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நமக்கு முக்கியம் நினைக்கிறது தப்பு கிடையாது. இந்த செல்ஃப் லவ் அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நான் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அதாவது நான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஆபத்து ஏற்படுது அப்படின்றத கவனிக்காமலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த நார்சிசிஸ்ட்டை நீங்கள் எப்படி அடையாளம் காண்றது? இவர் ஒரு 9 பண்புகளை பற்றி சொல்கிறாரு. இந்த 9 பண்புகளில் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஒரு நபருக்கு திரும்ப 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 வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவருக்கு இந்த நார்சிசிஸ்ட் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த நபர் அப்படின்னு நினைக்கிறது. இந்த உலகத்திலேயே என்னை விட சிறந்த நபர் இல்லை அப்படின்னு எப்போவும் பிஹேவ் பண்ணுறது. தன் மீது ஒரு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கறது. என்னை விட இந்த உலகத்தில் வேலை யாருமே முக்கியம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த குணம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே ஒரு நபர் நான் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் தான் இந்த உலகத்திலே சிறந்த நபர் நம்பிக்கிட்டு இருக்காருன்னா எப்போவுமே அடுத்தவங்களை கூட இருக்கிற நபரை ஈக்குவலாக அவர் பார்க்கவே மாட்டார். 2வது பண்பு, எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய கொள்கை இருக்குது அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய வெற்றியை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, உனக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்லாம் ரொம்ப சாதாரண குறிக்கோள், இதெல்லாம் ஒரு தோல்விக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அவரும் ஒரே அளவு குறிக்கோளை வச்சுருக்கலாம், உங்களுக்கு வேறு விஷயம் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எது முக்கியம் நினைக்கிறாங்களோ அது உலகத்திலேயே சிறந்த குறிக்கோள், ஒரு சிறந்த லட்சியம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களோட குறிக்கோள், அடுத்தவங்க உங்கள் வாழ்க்கைக்காக போட்டிருக்கக்கூடிய திட்டம், இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தோற்று போகிறவங்க செய்கிற செயல், இதெல்லாம் தோல்வி அப்படின்னு ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3வது, எப்போவுமே தான் ஒரு ஸ்பெஷலான ஆள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட கற்பனையில் தான் அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவங்களும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஆனால் கூட இருக்கிறவங்க எப்போவுமே நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக ஒரு மனிதனை நம்ம முதல்ல பார்க்குறோம், முதல்ல அவங்க கூட ஒரு உறவில் போகிறோம்னா அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் பெருசாக நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் கட்டாயம் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய குறை நமக்கு தெரிய தான் ஆரம்பிக்கும். அப்படி சாதாரண மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண குறைகள் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீ எனக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு பாதியிலே விட்டுட்டும் போவாங்க. 4வது, எப்போவுமே என்னை எல்லாரும் அட்மையர் ஆகிட்டே இருக்கணும், என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், என்னை பார்த்து வியந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல் சாதாரண செயலாக இருக்கும், சாப்பிட்டு தட்டை எடுத்து தான் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன செயலுக்கு கூட மிகப்பெரிய பாராட்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பாராட்டுக்கு உகந்தவன், எனக்கு போதுமான பாராட்டு எப்போவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. 5வது, நான் எப்போவுமே அடுத்தவங்களோட பெட்டரானவன், என்னை நடத்தும் போது ஒரு மனிதனை மாதிரி நடத்தக்கூடாது, அதாவது சக மனிதர்களை நீ எப்படி நடத்துறியோ அப்படி நடத்தக்கூடாது, அதை விட ஒரு படி மேலே வச்சு நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மனிதன்ட்டு எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டா நீ என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செஞ்சது என்னமோ சாதாரணமான செயலாக தான் இருக்கும், அப்படி தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம பழகிட்டு இருப்போம். ஆனால் அவங்கள்ட்ட மட்டும் அது செஞ்சால் என்னை நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜோக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம அடிப்போம், அந்த ஜோக் அவங்கள பற்றி மட்டும் இருந்துச்சுன்னா நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்ட அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே அடுத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிறதுனால சக மனிதர்களை பயன்படுத்தக்கூடிய கருவி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோமே, நம்மளோட நலனுக்காக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறோமே, அவங்க நமக்கு செய்கிற அளவுக்கு நம்ம திரும்பி எதுவும் செய்கிறது இல்லையே, நமக்கு தெரியுது அவங்க நமக்காக செய்கிறதுனால அவங்களுக்கே கஷ்டம் ஏற்படுதுன்னு, அப்போ கூட பரவாயில்ல செய்யட்டும்னு விட்டுறோமே அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சக மனிதர்கள் தனக்கு உதவணும், நம்ம அவங்களுக்கு உதவலனாலும் பரவாயில்ல, அவங்க அதுக்காக காயப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் நாம தான். எப்போவுமே தன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட எம்பத்தின்றது இருக்காது. அடுத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணால் நமக்கு என்ன, அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் நமக்கு என்ன, சரி அவங்க சந்தோஷப்பட்டால் தான் நமக்கு என்ன, அவங்களோட உணர்வு நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க கூட இருக்கிற மாதிரியே உணர மாட்டீங்க, ஏதோ தனிமையில் இருக்கிற ஒரு உணர்வு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து ஈஸியாக பொறாமப்பட்டுருவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக தன்னை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப பெரிய ஆள், நம்மளை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதாக யாராவது ஒரு விஷயம் செஞ்சால் என்னை பார்த்து பொறாமையில் தான் நீ அதை செஞ்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொறாமைன்ற வார்த்தையை அடிக்கடி அவங்கள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுறத ரொம்ப ஆழமாக நம்புவாங்க. ஆனால் அவங்கள யாரும் அவ்வளோவா பொருட்படுத்துகிறதா கூட இருக்காது. பொறாமப்படுற அளவுக்கு அவங்கள்ட்ட பெரிய விஷயம் எதுவும் இருக்கவும் செய்யாது. ஆனால் இந்த நம்பிக்கையோடையே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரூல்ஸ்லாம் எனக்கு பொருந்தாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க, நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னா, நான் இந்த ரூல்ஸ்க்கெலாம் பொருந்துகிற ஆள் கிடையாது, ரூல்ஸ்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தான், எனக்கு கிடையாது அப்படின்னே இருப்பாங்க. இந்த 9ல் ஒரு 4 அல்லது 5 ஒரு நபர்கிட்ட திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நார்சிசிஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த நார்சிசிஸ்ட் மாதிரியே இன்னும் 2 முக்கியமான டைப் இருக்குது. அதில் முதல் டைப் மேக்கியாவெல்லியனிசம்.
ஒரு மேக்கியாவெல்லியன் அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை அடையிறதுக்காக நான் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்கும். எண்ட் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் எதை போய் அடைகிறேன் அப்படின்றது தான் முக்கியமே தவிர அதை எந்த வழியில் அடைஞ்சன்றது முக்கியமே கிடையாது. என்னோட எண்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது, என்னோட இறுதி குறிக்கோள்ன்றது நல்லா தான் இருக்குது, அதை அடையிறதுக்கு நான் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இவங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை பயன்படுத்திக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களை பயன்படுத்திக்கிறது மூலமாக அவங்க அடையக்கூடிய விஷயம் உங்களை பயன்படுத்திக்கிறத விட ஒரு உயரிய நிலையில் இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது சொலிப்சிஸ்ட். சொலிப்சிசம் அப்படின்னா நான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கனோ, நான் எதை பார்க்குறனோ அது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே உண்மை அப்படின்னு நம்புறது. என்னோட பார்வை எப்படி இருக்கோ, என்னோட புரிதல் எப்படி இருக்கோ அது மட்டும்தான் இந்த உலகத்தோட உண்மை அப்படின்னு நம்புறது. அதுக்கு மறுப்பாக ஒருத்தவங்க ஏதாவது பேசுகிறாங்க, அதை விட வேறு விதமாக ஒரு நபர் ஏதாவது பேசுகிறாங்க, வேறு ஒரு பார்வையை கொண்ட ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் உண்மை தெரியல, அவங்க எல்லாரும் தப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு போதிய அறிவு பத்தலை அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கிறவங்க. இவங்க உங்கள் கூட இருந்தால் இவங்க சில அசம்ஷனோடையே எப்போவும் உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதோட காரணம் என்னன்னு இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், அதுக்கு ஏதேதோ காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இதுதான் காரணம்னு உங்களுக்கே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீ இதை ஏன் தெரியுமா செஞ்ச, இதனால தான் செஞ்ச அப்படின்னு ஆழமாக நம்புவாங்க. அவங்கள்ட்ட அது காரணம் கிடையாது, நான் செஞ்சதோட காரணம் வேறு, என்னோட நோக்கம் வேறு அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாரும் எதுக்கு என்ன செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியும், நீ எதுக்காக இதை செஞ்சேன்னு உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு தவறு பண்ணிட்டா அந்த தவறை உடனடியாக அடுத்தவங்க மறக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க பண்ண தவறை நீங்கள் மறக்கலைன்னா இதை ஏன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களோட தவறை அவங்களால பார்க்கவே முடியாது, அவங்களோட தவறை அடுத்தவங்க அவங்கள்ட்ட காட்டினாலும் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. இதை ஏன் இன்னும் நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாமே நமக்கும் தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்த்துருக்காங்களோ நம்மளும் பார்த்துருக்கோம், அவங்க எந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சிருக்காங்களோ அதை நம்மளும் படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற எண்ணத்திலேயே நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு செயலை செஞ்சுருப்பாங்க, அது நமக்கு ஏன்னு புரியலன்னா அவங்க அதற்கான விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியுதுல, அப்போ உனக்கும் தெரியணும்ல அப்படின்னு கேட்பாங்க. அவங்க செஞ்சது நமக்கு புரியலன்னு கேட்டாலும் உனக்கு ஏன் புரியல, அது உன்னோட தவறு தான் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதே விஷயம் தான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கும் சேர்த்து வாழ்க்கையில் அவங்க முடிவெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி உங்களுக்கும் கொடுப்பாங்க, நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டாகணும். அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும், ஒரு மாரல் வியூ இருக்கும், அதை நீங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஏற்றுக்கலன்னா உங்களை வில்லன் மாதிரி பார்ப்பாங்க. என்னோட பொலிட்டிக்கல் ஐடியாவும் நான் நம்பக்கூடிய விஷயந்தான் உலகத்தில் இருக்கிற ஒரே நீதி, அதை ஒருத்தவங்க ஏற்றுக்கலன்னா அவன் ரொம்ப மோசமானவன், தப்பானவன் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரி தான். இவங்க கூட இருந்தாலும் ஒரு நார்சிசிஸ்ட் கூட இருந்தால் நமக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுமோ அதே பாதிப்பு தான் ஏற்படும். ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நார்சிசிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்றது தெரியும், எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவன் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அது கூட தெரியாது. இது ஒரு டெலியூஷன் மாதிரி. அடுத்தவங்களை நம்ம உதாசீனப்படுத்துறோன்றதே நம்ப மாட்டாங்க, இவங்களுக்கே அது தெரியாது. இதை தெரியாமலே செய்யக்கூடியவங்க தான் இந்த சொலிப்சிஸ்ட். ஒரு நார்சிசிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொலிப்சிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்கியாவெல்லியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். பல குணாதிசயங்களோட மனிதர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சோஷியோ பார்த்து இருப்பாங்க, சைக்கோ பார்த்து இருப்பாங்க, சேடிஸ்ட் இருப்பாங்க. இப்படி பல மனிதர்களை நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதை பற்றியும் இந்த ஆத்தர் நிறைய சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம படித்து புரிஞ்சுக்கிறத விட நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்னை காப்பாற்றிக்கணும், இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் பீப்புள்கிட்டேருந்து என்னை நான் பார்த்துக்கணும், என்னை அடுத்தவங்க பயன்படுத்திடக்கூடாது தவறான வழியில் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும். முதல்ல நம்ம ஒரு திறந்த கதவாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நபர் நினச்சா நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடலாம், முக்கியமாக நம்மளோட இன்னர் சர்க்கிள்குள்ளே ஒரு சுலபமாக வந்துடலாம் அப்படின்ற நபராக இருக்கக்கூடாது. பார்க்குற எல்லாரையும் நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக எடுத்துப்போம், அதுவும் முக்கியமாக நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அவங்க ஏற்று போவாங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அனுமதிக்கணும். யார் வந்தாலும் என்னோட நண்பர்னு சொல்கிறது ஒரு நல்ல குணம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ரெண்டாவது, எப்போவுமே எம்பத்தியை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா எம்பத்தின்றது ஒரு நல்ல விஷயன்றது நமக்கு தெரியுது, அதனால் அதை வச்சு அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறப்பையும் இல்லை அதன் மூலமாக ஒரு செயல் செய்யும் போதும் அது நல்லதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எம்பத்தி மூலமாக தான் நம்மளை ஒரு நபர் ஏமாற்றுவார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்பவும் எம்பத்தி சார்ந்து இருக்கக்கூடாது. தெரியாத நபர்கள் மீது அனுதாபம் காட்டலாம், ஆனால் அனுதாபத்தின் மூலமாக என்ன செயல் செய்யணுன்றது ரொம்பவே முக்கியம்.
முடியும். ரொம்ப அனுதாபப்பட்டு ஒரு நபரை திருமணம் பண்ணிக்க முடியாது. அனுதாபப்பட்டு நம்மளோட சொத்தை எழுதி வைக்க முடியாது. பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்க முடியாது. லைஃப்குள்ளே அனுமதிக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல எம்பத்தியை பயன்படுத்தணும், எவ்வளவு அளவுக்கு பயன்படுத்தணுன்ற ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக தேவை. ரொம்ப முக்கியமாக மனிதர்கள் சாதாரண சூழலில் ஒரு விதமாக இருப்பாங்க, சூழல் கடினமாகும் போது வேறு விதமாக இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ கடினமான சூழலில் ஒரு மனிதன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றத பார்த்து தான் அவர் நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆவாரா மாட்டாரா, அவரை நம்பலாமா வேணாமான்ற முடிவெடுக்கணும். ஒரு நல்ல அழகான சூழலில் அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதை பார்த்து அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற முத்திரையை நம்ம கொடுக்கக்கூடாது. கடினமான சூழலில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, பணம் இன்வால்வ் ஆகும்போது அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு, அதை எப்படி அவர் செயல்படுத்துகிறாரு, ஒரு மாறுபட்ட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபரை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, தன்னோட ஐடியா கூட ஒத்துப்போகாத நபரை அவர் மதிக்கிறாரா இல்லையா, எல்லா ஐடியாவுக்கும் அவர் இடம் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத கவனிக்கணும். அப்போ கடினமான சூழலில் ஒரு மனிதன் எப்படி செயல்படுறான்றதை பார்த்து அவரை நண்பராக மாற்றிக்கோங்க. எப்பவும் ஒரு மனிதன் என்ன பேசுகிறான் என்ன செய்கிறான் அப்படின்றத பார்க்கணும். தொடர்ந்து அவன் பேசுறதுக்கும் செய்கிறதுக்கும் முரண்பாடு இருந்ததுன்னா அவனோட செயலில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். முக்கியமாக தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக என்ன மாதிரி செயல் அவன் செய்கிறான்றதை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனான்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். முக்கியமாக உங்களுக்கு அவன் ஒத்து போவானா மாட்டானா, அவனை நம்பலாமா வேணாமான்ற முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஏதோ ஒரு நபர் தவறான நபர்னு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு நபர் நம்மளை தொடர்ந்து காயப்படுத்துறாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவர் கூட இருந்தால் நமக்கு அதிகமான ஆபத்து தான் ஏற்படுதுன்றது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அங்கே இருப்போம். இருக்கிறதுக்கு 3 காரணம் இருக்குது. 1 இன்செக்யூரிட்டி, இவரை விட்டால் வேற ஆள் கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், நமக்கு இவரே அதிகம்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். 2வது ஒரு பயம், இவர் நம்மளை காயப்படுத்திடுவாரோ, இல்லை சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு பயம். 3வது அவர் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு அட்ராக்ஷன். இந்த 3 விஷயத்தினால தான் நம்மளை காயப்படுத்தக்கூடிய சூழல்லையும் நம்ம இருக்கோம். இது ஒரு நபருக்கு மட்டும் பொருந்தாது, சூழலுக்கும் பொருந்தும். அப்போ அந்த சூழலை விட்டு வெளியே வரணும்னா முதல்ல இதை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து இதை விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் ஒரு செல்ஃப் லவ்வை வளர்த்துக்கணும். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும், உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் மீது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கைன்றது கட்டாயம் தேவை. இது இருக்கும்போது மட்டும்தான் அடுத்தவங்க கூட நீங்கள் நீடித்து இருக்கணும், அவங்க தவறாக இருக்கும் பட்சத்துலையும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. எப்போவுமே ஒரு நபர் ஒரு செயல் செய்கிறாரு, அதனால் நீங்கள் பாதிப்பு அடைகிறீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். அவர் அந்த செயல் செய்கிறது மூலமாக எதை அடைகிறாரு அப்படின்ற கேள்வியை கேளுங்க. எல்லா இடத்துலையும் இந்த கேள்வியை கேட்குறது தப்பு கிடையாது. ஒரு நபர் ஏதோ ஒரு செயலை செய்கிறாரு, அதன் மூலமாக அவருக்கு என்ன கிடைக்குதுன்ற கேள்வியை கேளுங்க. அவருக்கு என்ன கிடைக்குதோ அது ரொம்ப தவறான விஷயமா இருந்தால் அவர் மோசமான நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவருக்கு நல்ல விஷயம் கிடைச்சி ஆனால் அதனால் அடுத்தவங்க காயப்பட்டாலோ, அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து தொல்லை ஏற்பட்டாலோ அங்கேயும் அவர் தவறான நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இந்த உலகத்தில் எந்த ஒரு நபர்கிட்டையும் எந்த ஒரு சூழல்லையும் நீங்கள் கட்டாயம் இருந்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணுன்ற தேவை கிடையாது. எப்போ உங்களுக்கு தோணுதோ, எந்த சூழலில் இருந்தும் எந்த நபரை விட்டும் விலகி போகிறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை அடுத்தவங்க அவ்வளவு சுலபமாக மேனிப்புலேட் பண்ண முடியாது, பயன்படுத்திக்க முடியாது. இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.